God is the giver of life. கடவுள் தான் உயிரை கொடுக்கிறவராக இருக்கின்றார். In Genesis chapter 4 verse 1 says, Eve declared, I have gotten a man with the help of the Lord. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே முதலாவது இறை வார்த்தையிலே ஏவாள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இதான் அவருடைய முதல் பிள்ளை. அப்பொழுது ஏவாள் என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன். இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. ஏவாள் எவ்வாறு தனக்கு பிள்ளை கிடைத்தது என்று சொல்லுகிறாள். சரியோ? அவள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என்னுடைய முயற்சியினால், என்னுடைய சக்தியினால் அல்ல, கடவுளுடைய அருளினால் எனக்கு கடவுள் ஒரு ஆண்மகனை கொடுத்திருக்கின்றான். In scripture, parents acknowledge that children come by God's grace. பரிசுத்த வேதாகமத்திலே பெற்றோர் அல்லது முதல் பெற்றோர் பிள்ளை செல்வம் என்பது கடவுளுடைய அருளினால் தான் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள், அடையாளம் கண்டு கொண்டார்கள். Life is not simply biological, it is a divine blessing. ஒரு வாழ்வு, ஒரு உயிர் என்பது பார்த்தீர்கள் வெறும் உடல் சக்தி மட்டும் நிறைந்ததல்ல, அதாவது உயிரியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது தெய்வீகத்தோடு சம்பந்தப்பட்டது. In this Lent season, let us remember these truths. Our children are not just part of our life. ஆகவே இந்த தவக்காலத்தில் ஒன்றை நாம் நினைவு கொள்வோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில அவர்களும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்படி நாம் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. They are precious gifts entrusted to us by God. அவர்கள் ஒரு உன்னதமான கொடை, கடவுளால் எங்களை நம்பி எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let us raise them with prayer. அவர்களை நாம் செபத்தோடு வளர்க்க அழைக்கப்படுகின்றோம். Let us guide them in faith. அவர்களை விசுவாசத்தில் வழி நடத்துவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். Our children were in God's loving plan before they were in our arms. எங்களுடைய கரங்களில் எங்கள் பிள்ளைகள் வருவதற்கு முன்பதாகவே அவைகள் கடவுளுடைய இதயத்தில் இருந்தவர்கள். அவர்கள் கடவுளுடைய எண்ணத்திலே, திட்டத்திலே இருந்தவர்கள். அவர்கள் கரங்களை தொடுத்தவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Children are sign of God's blessings. பிள்ளைகள் கடவுளின் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக இருக்கின்றார்கள். In Psalm 128 verse 3 to 4 says, Your children will be like olive shoots around your table. திருப்பாடல்கள் 128 3 4 வரை உள்ள வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார்கள். என்ன ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எல்லாம் முதல்வே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றால் பலமுறை நமக்கு அது தெரியாமல் இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு காலத்திலே அது தெரியாது, நிறைய நாட்கள் தெரியாது. அதுக்கு பின்பு இந்த இறை வார்த்தையை நான் அறிந்து கொண்ட பின்பு எப்பொழுதுமே என் பிள்ளைக்காக மன்றாடும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் பிள்ளை ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள், அதன்படியே நீர் ஆசீர்வதியம். அப்படி தெரியாது என்றால் நாம் செபிக்க மாட்டோம். நாம் செபிக்காமல் போனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க மாட்டோம். Olive shoots symbolize life. அதாவது ஒலிவ கன்று என்று சொல்லும் பொழுது திருமறை எதை காட்டுகின்றால் அது ஒரு வாழ்வை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. Life mean they bring energy into our home. வாழ்வு என்பது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பிள்ளைகள் வழியாக எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு குதூகலம், ஒரு சக்தி கொடுக்கப்படுகின்றது. Laughter into our home. அவர்கள் வழியாக ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை நம்முடைய வீட்டுக்குள் வருகிறது. அன்பானவர்களே, happy noise into our home. அது அழுதால் கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும், சிரித்தாலும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். இதை நாங்கள் எங்கும் பணம் கொடுத்து வேண்ட முடியாது. இங்கே இருக்கிற எல்லாருமே குழந்தை செல்வங்களை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். இது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. A home with children feels alive. எந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியை, ஒரு வாழ்வை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள்.
So Lent reminds us God gave us responsibility on our children. அதனாலே தவக்காலம் வெறும் பிள்ளைகளை நாம் எப்படியோ வளர்த்து விடுவதற்காக மட்டுமல்ல, தவக்காலம் எங்களுக்கு கொண்டே நினைவூட்டுகிறது, எங்கள் பிள்ளைகளுக்கான சில பொறுப்புகள் கடவுளால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. Our children must be guided the right way. எங்களுடைய பிள்ளைகள் சரியான முறையிலே வழி நடத்தப்பட வேண்டும். தெரியும், நாம் சும்மா உலகம் நினைக்கிறபடியெல்லாம் அவர்களை வாழ விட முடியாது. பெற்றோராகிய நாம் அதற்கான அறிவை பெற்றுக்கொண்டு சரியான முறையில் அவர்களை நாம் வழி நடத்தினோம் என்றால் அதற்கான பசுமையான ஆசீர்வாதத்தை நம்மால் காண முடியும். Our children must be disciplined. எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் ஒழுக்கத்தை அவர்கள் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். Our children must be spiritually formed with love and truth. எங்களுடைய பிள்ளைகள் உண்மையிலும் அன்பிலும் ஆவிக்குரிய பிரகாரமாக உருவாக்கப்பட வேண்டும். வெறும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனால் காணும், அப்படி இருக்க முடியாது. கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தால் காணும், அப்படியும் இருக்க முடியாது. நாம் நம்முடைய வீட்டிலே அவர்களை ஆன்மீகத்திலே சரியான முறையிலே முன்மாதிரியாக இருந்து வளர்க்க அழைக்கப்படுகின்றோம். Children bring laughter into our homes. பிள்ளைகள் நம் வீடுகளுக்குள் சிரிப்பை கொண்டு வருகின்றார்கள். But more importantly, they bring us closer to God. அதையும் தாண்டி பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் தான் எங்களை பெற்றோரை அதிகமாக கடவுளுக்கு அருகிலே கொண்டு வருகிறவர்கள்.